அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங். ஓகே, இப்போ நாங்கள் ஜியோகிராஃபி சப்ஜெக்டில் மெயினாக பௌதிக புவியியல் அந்த பாடத்தில் பார்க்குற 11வது யூனிட் தான் என்ன, இந்த உயிர் பெருந்திணிவும் சூழற் தொகுதியும். நாங்கள் இதுக்கு படித்த யூனிட்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த பௌதிக புவியியல் அறிமுகம், பாறை மண் வளிக்கோள தொகுதி, அதுக்கு அடுத்ததா அகவிசை புறவிசை, அடுத்ததா காலநிலை மாற்றம், அடுத்ததா நீர்வளம், அடுத்ததா உள்ள யூனிட் தான் உயிர் பெருந்திணிவும் சூழற் தொகுதியும். இப்ப இந்த பகுதி இந்த முறை ஷூர் பண்ணி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பகுதியா எங்களுக்கு பார்க்கலும். இந்த முறை எங்களுக்கு எதிர்பார்க்கலும் இந்த உயிர் பெருந்திணிவு என்ற பகுதியில கேள்வி வரும்னு சொல்லி, அதே மாதிரி உங்களுக்கு ஃபைனல் செமினார்ல நான் இந்த எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் தருவேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லி எக்ஸ்பெக்டட் கொஷின் வித் ஃபுல் ஆன்சர்ஸ் உங்களுக்கு தருவேன். அதுக்குள்ள மாதிரி நீங்கள் அதை படிச்சீங்கன்னால் உங்களுக்கு எக்ஸாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 4 வருஷங்களாக அந்த 30 டேஸ் ப்ரொஜெக்டில் கொடுக்குற விஷயம் சரியாக அந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் இந்த முறையும் அப்படி அந்த 30 டேஸ் ப்ரொஜெக்டில் ஃபுல்லாக பேப்பர் கிளாஸ் ஃபார்மேட்டில் தான் போகும். ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் தான் தரேன். இப்போ உங்களுக்கு இந்த தியரி கிளாஸில் நான் ஃபுல்லாக தியரியும் கிளியர் பண்ணி பேப்பரும் தான் செய்தேன். அதோட என்னென்ன யூனிட் பாருன்ற விஷயமெல்லாம் நான் இங்கே டெய்லி சொல்லி தந்துட்டு தான் போகிறேன். இப்போ அதுக்குள்ள மாதிரி நீங்கள் படிங்க. அதுலேயும் நல்ல கூடையாக முக்கியத்துவம் செலுத்தி படிக்கக்கூடிய யூனிட் என்னன்றதும் நான் எல்லார்ட்டையும் சொல்லி தந்திக்கிறேன். கூடையாக எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுமென்ற யூனிட்ஸ். இப்போ அப்படி பார்க்குற டைமில் கூடையா நீங்கள் கைத்தொழில் என்ற பகுதி கட்டாயம் படிங்க. மானிட புவியோட கைத்தொழில் என்ற பகுதியிட எப்படியும் வரும். தனிய வளம் கைத்தொழில் என்ற பகுதியிட கட்டாயமாக ஒரு கேள்வி வரும். அதே மாதிரி சனத்தொகை என்ற பகுதியில் ஒரு கேள்வி கட்டாயமா வரும். அடுத்ததா பௌதிக புவியல்ல புறவிசையில் இந்த முறை ஒரு கேள்வி எதிர்பார்க்கலோ, அதே மாதிரி இந்த உயிர் பெருந்திணிவு என்ற பகுதி, காலநிலை மாற்றம் மாதிரி இயற்கை, இந்த பகுதிகளை கொஞ்சம் கூடையா முக்கியத்துவம் செலுத்தி படிங்க, கிளியரா படிங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தலைப்பை போட்டுக்கொண்டு இப்போ ஒரு தாள் எடுத்து கட்டாயம் என்னென்ன யூனிட் இருக்குது என்றதை போட்டுக்கோங்க. இல்லாட்டி அது சில டைமுக்கு எல்லாரும் படிக்கிறேன்னு சொல்லி ஒரே விஷயத்த போய்த்து ஃபெஸ்ட்லேருந்து படிக்க போற எல்லாரும் அந்த ஒரு இதொண்டிக்கு எல்லாருக்கும் இந்த ஃபெஸ்ட்லேருந்து படிக்கிறது அந்த ஃபார்மட்டே விடுங்க. ஒரு ஒரு பகுதியை ஒரு இதன்னா நீங்க செலக்ட் பண்ணி எடுத்து படிங்க. அந்த ஃபெஸ்ட்லேருந்து படிக்கணும், இதுலேருந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையை எல்லாரும் விடுங்க. அப்படி வானம் ஏனால் அப்படி நீங்க படிக்க போனா என்ன நாளும் ஃபெஸ்ட்லேருந்து எடுக்கிற கொஞ்ச நாளைக்கு படிக்க அப்புறம் ரிட்டர்ன் அது மூடிப்பட்டு ஃபெஸ்ட்லேருந்து எடுக்க பார்க்க மறுபடி அப்படி தேவையில்லை. உங்களுக்கு இந்த யூனிட்கள்ல எந்த யூனிட் உங்களுக்கு பிடிப்படுது, எந்த யூனிட் உங்களுக்கு படிக்க ஆசைன்னு விளங்குது, அந்த யூனிட்டை நீங்க எடுத்து படிங்க. அப்படி படிச்சீங்கன்னா அது கிளியரா உங்களுக்கு விளங்கும். அதே போல ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்டுக்கு 40 நிமிஷம் வைங்க. கூடையா தேவையில்லை. 40 அப்பதான் உங்களுக்கு இந்த 40 நிமிஷத்தை படிக்கிற விஷயம் படிக்கலும். அதோட ரிட்டர்ன் நாளைக்கு அந்த விட்ட இடத்துல இருந்து நாளைக்கு ரிட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணி படிங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டைக்கு அந்த விட்ட இடத்துல இருந்து அப்படி படிங்க. எப்படியும் உங்களுக்கு ஒரு யூனிட்டை படிக்க ஒரு கிழமை சில யூனிட் பெருசா இருக்கும், சில யூனிட் சின்னதா இருக்கும், சில யூனிட் ஒரு அளவுக்கு இருக்கும். அப்ப எப்படியோ ஒவ்வொரு யூனிட்டும் ஒவ்வொரு மாதிரி நாளையில உங்களுக்கு கவர் ஆகும். சிலது 7 நாளையில உங்களுக்கு கவர் பண்ணிக்கொள்ளுமாவும், சிலது 3 நாளையில கவர் ஆகும், சிலது 2 நாளையில, சிலது 5 நாள்ல, சிலதுக்கு 10 நாள் போகும். ஓகே, படிங்க. நான் அப்படித்தான் அந்த ஃபார்மேட்ல தான் நீங்க படிக்கணும். அப்படி படிச்சேன்னு படிச்ச விஷயம் உங்களுக்கு டெய்லி ஞாபகமும் இருக்கும். அதை எந்த நாளும் உங்களுக்கு விளங்கும் இருக்கும். அதே போல கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. பின்னே படிச்ச விஷயத்த நாளை மார்னிங்கோட ஒரு 10-15 நிமிஷம் 20 நிமிஷம் எடுத்து அதை நாங்க எந்தெந்த ஹெட்டிங் படிச்சு எந்தெந்த படிச்சேன்னு சொல்லி கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. எந்த படிச்சேன், இல்ல எந்தெந்த விஷயம் நான் படிச்சேன்னு சொல்லி அப்படி நீங்க மீட்டிட்டு டெய்லி போனீங்க என்றால் படிச்சதெல்லாம் நல்ல ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, அப்ப நாங்க இந்த உயிர் பெருந்தினையும் சூழற் தொகுதியும் என்ற பகுதி இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணி போவோம். அதுக்கு முன்னால இன்னொன்று சொல்றேன், கட்டாயம் எல்லாரும் இந்த ஃபைனல் எக்ஸ்பெக்டட் பேப்பர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ஜூன் 5 ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஜூன் 5 ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்குள்ள அந்த குரூப்ல எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது டோட்டலா நீங்க 30 நாளைக்கு ஒரே டைம்ல கெட்டுறீங்கன்னு சொன்னா 4000 கட்டி ஜாயின் பண்ணிக்கொள்ளும்.
அப்படி இல்லாம நீங்க 10 நாளைக்கு தான் பிரிச்சு கட்டுறேன்டா 10 நாள் உங்களுக்கு பௌதிக பெஸ்டோட மானிட புயல் 10 நாள் தான் நடக்கும். அந்த மானிட புயல் 10 நாளைக்கும் 1500 கெட்டி ஜாயின் ஆகலும். ஃபர்ஸ்ட்டுக்கு அப்படி கஷ்டமானவங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 1500 கெட்டி மானிட புவியியல் 10 நாளைக்கும் ஜாயின் பண்ணி கொள்ளையிலும். அதுக்கு பின்னால பௌதிக புவியலுக்கும் அதுக்கு பின்னால ப்ராக்டிக்கலுக்கும் ஜாயின் ஆகலும். அப்படி பிரிச்சு கட்டினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 500 கூட வரும். டோட்டலா இடத்துல பாருங்க 4500 வரும். அதாலதான் நான் அப்படி ஒரு சான்ஸ் தந்தேன். 30 நாளைக்கும் சேர்த்து ஒரு டைம்ல கட்டினேன்னு சொன்னா அவங்க 4000 கட்டி அவங்களுக்கு ஜாயின் ஆகலும். ஓகே, அப்ப இந்த உயிர் பெருந்திணிவு சூழல் தொகுதியும் என்ற பகுதி எடுத்தோம்னு சொன்னால் இதை வரைவிலக்கண தெரிஞ்சிருக்கணும். அதாவது உயிர் பெருந்திணிவு என்றால் என்ன என்று வரையலும், இல்லாட்டி உயிரின கூட்டம் என்றால் என்னன்னு சொல்லி கேட்டு வரையலும். அப்ப அது இந்த கேள்வி 2 மார்க்ஸுக்கு உங்களுக்கு வரும். இந்த கேள்வி 2 மார்க்ஸுக்கு வரும். உயிர் பெருந்திணிவு என்றால் என்ன, உயிரின கூட்டம் என்றால் என்னன்னு சொல்லி. அதுக்கு எப்படி விளக்கம் எழுதுற, ஏதாச்சும் ஒரு காலநிலை வகைக்கு இசைவாக்கம் பெற்று. அப்படின்னா என்ன, ஏதாச்சும் ஒரு காலநிலை வகைக்கு இசைவாக்கம் பெறு என்றால், அதாவது இப்ப சில இடங்கள்ல நல்ல குளிரா இருக்கும், சில இடங்கள்ல நல்ல சூடா இருக்கும், சில இடத்துல ஒரு மிதமா இதா இருக்கும். ஆனா அப்படி ஒரு காலநிலை வகைக்கு இசைவாக்கம் பெற்ற நிச்சயிக்கப்பட்ட தாவரங்கள் மற்றும் விலங்கின சமூகத்தை தான் என்னன்னு சொல்ற உயிர் பெருந்திணிவுன்னு சொல்லி அல்லது உயிரின கூட்டம்னு சொல்லி அழைக்கப்படுது. அதே மாதிரி அதுக்கு இன்னொரு முறையில நாங்க வரைவிலக்கணம் சொன்னோம் அப்படின்னு சொன்னால், புவிமேற்பரப்புல சூழலோட இசைவாக்கம் பெற்ற தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலியல் பகுதி தான் என்னன்னு சொல்ற உயிரின கூட்டம். அல்லது ஒத்த தன்மையை கொண்ட தாவரங்களையும் ஒத்த தன்மை கொண்ட விலங்கினங்களையும் உள்ளடக்கிய சூழல் தொகுதி தான் என்ன உயிர் பெருந்திணிவு அல்லது உயிரின கூட்டம் சொல்லு. இவ்விடத்துல உங்களுக்கு பார்க்கலும் நான் 3 விளக்கம் தந்திக்கிறேன்னு. 3 விளக்கம் இருக்குது. இதுல நீங்க சரி ஒன்று எழுதினா உங்களுக்கு மார்க்ஸ் வரும். அதே போல அதுல இருக்கிற 2 விஷயங்களை எழுதி வச்சாலும் சரி, 3 எழுதி வச்சாலும் சரி, உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸை எடுத்துக்கொள்ள இயலும். இந்த மாதிரி 1 எழுதினாலும் அந்த 2 மார்க்ஸையும் போடுவாங்க. அப்படி எழுதிட்டு உதாரணமாக மேலும் உலகத்துல 7 உயிர் பெருந்திணிவுகள் காணப்படுது என்ற பாயிண்டையும் அதோட இன்க்ளூட் பண்ணி சொல்லணும். அப்ப அந்த வகையில உலகத்தில் இருக்கக்கூடிய பிரதான உயிர் பெருந்திணிவுகள் 7 இருக்குது. அதுல 1 அயனமலை காடுகள், அடுத்தது இடைவெப்ப வலய காடுகள், அடுத்தது மத்திய தரை காடுகள், அடுத்தது புல்நிலங்களும் சவன்னாவும், அடுத்ததா உள்ளது தெய்கா காடு, அதாவது ஊசிலை காடுன்னு சொல்றது, அடுத்தது பாலைவனங்கள், அடுத்தது துந்திரா காடு. இந்த 7 உயிர் பெருந்திணிவுகள் இருக்குது. எல்லாட கையிலையும் பாஸ் பேப்பர் இருக்குமென்னு நினைக்கிறேன். நான் சொல்லிக்கிறேன், கிளாஸ் ஜாயின் ஆகுற டைம் பாஸ் பேப்பரோட தான் ஜாயின் ஆகணும்ன்றது. ஓகே, இப்ப எல்லாரும் பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. 2025 நான் நினைக்கிற மாதிரி உயிர் பெருந்திணிவுல வரல. பார்த்து சொல்லுங்க மாத. 2025 உயிர் பெருந்திணிவுல வந்திக்குதா? காலநிலை மாற்றம் அதுதான் நினைக்கிறேன். 2025 பேப்பர் இல்லையா யார கையிலே? குயிக்கா டைம் போகுது. சாயினி தெரியுமா இதுமே 2025 வந்தா இல்லையா? பருஹா டீச்சர் என்கிட்ட 2025 பேப்பர் இல்ல டீச்சர். பிடி. ஓகே, வேற வேற யார் தேய்க்குது ஈக்கிரொத்தர்? டீச்சர் 2025 வரல. வரல. ஓகே, அதான் யாது இருக்குது எனக்கு. நான் அதை கொடுக்கல, எக்ஸ்பெக்டடா நான் கொடுக்கல. 2025 வரல.
2024 பாருங்க. 2024 வந்து 3வது கேள்வி வந்திருக்கு. எஸ், வந்தீக்குது. அதுல எதை வந்தீங்க? உயிர் பெருந்திணிவுல எந்த உயிர் பெருந்திணிவு பத்தி கேட்டு வந்தீங்க? அந்த புல் நிலங்களும் சவன்னாவும். எஸ் எஸ், புல் நிலமும் சவன்னாவும் வந்தீக்குது 2024. ஓகே, அடுத்த பாரு 2023. 2023 என்ன வந்தீங்கன்னு பாருங்க. நினைக்கிற மாதிரி வரலன்னு நினைக்கிறேன். 2023. ஃபர்ஹானா பிடிந்தா சரியா? எல்லாரும் பாஸ் பேப்பர் இல்லாம, கையில பாஸ் பேப்பர் இல்லாம படிக்கிறே சரியா? டெய்லி சொல்லியதானே எல்லாத்தையும் பாஸ் பேப்பரோட ஜாயின் ஆகுங்கன்னு சொல்லி. டீச்சர் 2022 இருக்கு. எஸ், 23 இல்ல தானே? 2023 வரல, 2022 வந்த. எஸ், அது 2022 எந்த பகுதியை பத்தி வந்தீங்க? மத்திய தரைக்காடு. அயனமலைக்காடு. அயனமலை காடு. அயனமலைக்காடு. எஸ், அயனமலை காடை பத்தி 2022 வந்தீங்க. ஓகே, 2021. டீச்சர் 2020 வந்தீங்க. எஸ், 2021 வரல. காலநிலை மாற்றம் எப்படின்னா வந்த 2021. எஸ், காலநிலை மாற்றத்துல பச்சை வீட்டு விலை என்ற கேள்வி வந்த 2021. 2022 வந்து அயனமலை காடுகளை பத்தி வந்த 2020 தான் அதுக்கு பிறகு வந்த. பாருங்க, ஒரு வருஷம் விட்டுட்டு அப்படியே டெய்லி வருது. தான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்டோட உயிர் பெருந்திணிவு என்ற பகுதியில இந்த முறை எதிர்பார்க்கல. 2020 எதுல வந்தீங்கன்னு சொல்லுங்க உயிர் பெருந்திணிவு? இது 4வது கேள்வியா வந்தீங்க மத்திய டீச்சர். இது வந்து வெப்பவலய விடைவெப்ப வலயக்காடு அல்லது மத்திய மலைக்காடுக்கு வந்தீங்க. எஸ், இது 2ல ஒன்ன கேட்டு வந்திக்குது 2020. எஸ், 2019 பாருங்க. ரெண்டாயிரத்தி 19 வரல. 2019 நான் நினைக்கிறேன் வரல மிஸ். வரல. ஓகே, அப்ப எங்களுக்கு வந்து பாருங்க, இதெல்லாம் மோடலா வந்திக்குது. இதெல்லாம் மோடலா வந்திக்குது. இது வரைக்கும் வந்திக்குது. அப்ப தெய்க்கா காடு, பாலைவனம், துந்திரா வரல. இந்த முறை எனக்கு ஷுவர் லீக்கிறோண்டு இந்த பாலைவனம் வரும்னு சொல்லி, பாலைவனம் வரும்னு சொல்லி ஒரு ஷுவர் ஒன்று இருக்குது. பாப்போம். பாலைவனம், துந்திரா காடு, தெய்க்கா காடு இதுகளை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பாக்குறதோட சம்டைம் இதுல இந்த இடைவெப்ப வலய காடுகள், இடைவெப்ப வலய காடு அல்லது மத்திய தரை காடு பத்தி வரையும் ஈக்குவல் தான் எக்ஸ்பெக்டட் உள்ளது. இப்போ அந்த இதில் வந்து கொஞ்சம் சரி பண்ணி கிளியரா படிச்சுக்கோங்க. அதான் நான் இது ஃபர்ஸ்டோடே பார்த்துட்டே போமென்னு சொல்லி தான் இதை உங்களோட டிஸ்கஸ் பண்ணினேன். இதை வந்து ஒரு தாள் ஒன்றில் எல்லாரும் எழுதுங்க. இந்த உயிர் பெருந்திணிவுல வந்தது வராதது என்ற விஷயங்களை இது கொண்டா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா ஈக்கும். நாங்க இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அயனமலை காடுகள் இருக்குது. அப்ப இப்படி நாங்க ஒவ்வொன்றா படிக்க முன்னால இன்னொரு ஷார்ட் மெத்தட் ஒன்று இது படிக்கிறதுக்குள்ளது. அது என்ன செய்யணும்டா, எல்லாரும் இந்த வேலை செஞ்சு அனுப்பணும் அவ்வளோ பேரும். அதாவது உயிர் பெருந்திணிவு 7 இருக்குதானே, அப்ப அதுக்கு நீங்க ஒரு சார்ட் ஒன்று போடணும். 7 சார்ட் வரணும். இப்படி இந்த மாதிரி மேலு வரணும்.
இங்களே மேலு வரும். கீழே ஹெடிங் என்ன போடணும் என்றால் ஃபர்ஸ்ட்டுக்குள்ளதுல இத வேலை அவ்வளவு பேரு செஞ்சு அனுப்பணும். ஃபர்ஸ்ட்டுக்குள்ளதுல உயிர் பெரும் திணிவு வகை என்று வரும். ஃபர்ஸ்ட்டுக்குள்ள சாட்ல என்ன உயிர் பெரும் திணிவு வகை, அடுத்ததுல உப பிரிவு, அடுத்தது பரம்பல், அடுத்தது காலநிலை, அடுத்தது தாவர இயல்பு, அடுத்தது தாவரங்கள், அடுத்தது விலங்குகள். இப்படி எழுதி கொண்டீங்க என்றால் லேசா ஒரு டைம்ல எங்களுக்கு குயிக்கா எல்லாம் பாடமைக்கொள்ள. இதுக்கு வந்து நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நார்மலா தியரிய படிச்சுட்டு இந்த வேலையை செஞ்சு இந்த அட்டவணையை பாடமைக்கொள்ளணும். இந்த அட்டவணையை நான் விலங்கு எடுத்துக்கொள்ளணும். இப்போ உயிர் பெருந்திணிவு கொஞ்சம் லேசாயிக்கும். இப்ப சில பேருக்கு இது மாத்திப்படுது. இந்த 7 உயிர் பெருந்திணிவுமே மாத்திப்படும். இது இதுக்கு போடுவாங்க, அதை அதுக்கு ஒன்று இது போடுவாங்க. அப்ப அதால மாத்திப்படாமிக்கிறதுக்கு தான் இந்த மெத்தட் வந்து சரியா ஓகே ஆகும். இப்படி வந்து போட்டு அதுல நீங்க எழுதணும். உங்களுக்கு தந்திக்கிற நோட்ஸ்ல வச்சு பார்த்து நீங்க எழுதணும். இப்படி உதாரணமா சொன்னால் அயனமலை காடு, அயனமலை காடு முதலாவதா எழுதுற. அதை எப்படி எழுதுற? அயனமலை காட்டுக்கு வந்து உபபிரிவு இல்லை, உபபிரிவுகள் இல்லை. ஆனா சிலதுக்கு உபபிரிவுகள் ஈக்குது. அப்ப அதாலதான் நான் அப்படி ஒரு ஹெடிங் தந்தேன். எதுக்கு உபபிரிவுகள் இருக்குதுன்னு சொன்னா புல்நிலத்துக்கு ஈக்குது. அதாவது இடை வெப்ப வலய புல்நிலம், அயன புல்நிலம்னு சொல்லி புல்நிலத்துக்கு ஈக்குது. அதே மாதிரி பாலைவனத்துக்கும் உபபிரிவு இருக்குது. வெப்ப பாலைவனம், குளிர் பாலைவனம்னு சொல்லி அதுக்கும் உபபிரிவுகள் இருக்குது. அப்ப அதால அதுல வந்து அந்த விஷயத்த வந்து போட்டிக்கிறேன் உபபிரிவு என்ற ஹெடிங். ஆனா அயனமலை காட்டுக்கு இல்லை. அப்ப ஹெடிங் 7 என்ன? ஃபர்ஸ்ட்டுக்கு உயிர் பெருந்திணிவு வகை எழுதிக்கோங்க எல்லாரும். உயிர் பெருந்திணிவு வகை, அடுத்தது உபபிரிவு, அடுத்தது வந்து பரம்பல், அடுத்தது காலநிலை, அடுத்தது வந்து தாவர இயல்பு, அடுத்தது தாவரங்கள், அடுத்தது விலங்குகள். இப்படித்தான் இந்த சார்ட் ஈக்கணும். எல்லாரும் இந்த சார்ட்டை எழுதணும். ஓகே. அதுல அயனமலை காடு எடுத்தோம் என்றால் நான் ஒன்றுக்கு மட்டும் சொல்லித்தாரேன் எழுதுற மாதிரி. அயனமலை காடு முதலாவது உயிர் பெருந்திணிவு வகையில போடு. அயனமலை காடு அதோட உபப்பிரிவுகள் இருக்குதா? இல்ல. அப்ப அதுக்கு ஒரு டேஷனு போடுது. அடுத்து பரம்பல், பரம்பல் என்ன எழுதுற? அதை எங்கெங்கெல்லாம் பரவிருக்குது, அயனமலை காடுகள் எங்கெங்கெல்லாம் பரம்பிருக்குது சொல்லி பார்த்தா அமேசன் காட்டில் இருக்குது, பிரேசில்ல இருக்குது, வெனிசுவேலால் இருக்குது, கொலம்பியால் இருக்குது, மத்திய அமெரிக்கால கொங்கோ பகுதி காட்டுல, இந்தோனேஷியாலி, மலேசியாலி, பிலிப்பைன்ஸ்ல இருக்குது. இதெல்லாம் அயனமலை காடுகள் பரம்பிருக்கக்கூடிய இடங்கள். அத பரம்பல்ல எழுதுற. அந்த நேம் எல்லாத்தையும் பரம்பல்ல எழுதுற. அதே மாதிரி அப்படி நாங்க அந்த இடங்கள் எல்லாத்தையும் பரம்பல்ல எழுதுற டைம்லயே இங்களை மெப் மார்க்கிங் தாளொண்ட எடுத்து இந்த இடங்கள் எல்லாத்தையும் அதுல குறிக்க. அதுக்கு என்ன ஹெடிங் போடு? அயனமலை காடு பரம்பியுள்ள இடங்கள். அந்த மெப் மார்க்கிங் தாளுக்கு பேரு போடு அயனமலை காடு பரம்பியுள்ள இடங்கள் என போட்டு அந்த இடங்கள் எல்லாத்தையும் குறிக்கிற. அமேசன் காடு, பிரேசில், வெனிசுவேலா, கொலம்பியா, மத்திய அமெரிக்காடு அந்த கொங்கோ காட்டு, அதே மாதிரி இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், இதுகளை வந்து அதுல மார்க் பண்ணு. ஓகே. அடுத்ததா காலநிலை என்று ஹெடிங் ஒன்று தந்தேன் நான். 4வது போட்ட ஹெடிங் காலநிலை. அதுல காலநிலையில என்ன எழுதுற? காலநிலை எப்படி இருக்குது என்றது எழுதணுமே. அதாவது காலநிலையில மழை வீழ்ச்சிட அளவையும் இதையும் எல்லாத்தையும் எழுதணும். அதாவது வெப்பத்திட அளவையும் மழை வீழ்ச்சிட அளவையும் எழுதணும் காலநிலை என்ற ஹெடிங்ல. 27 பாகைக்கும் 30 பாகைக்கும் இடைப்பட்ட அளவுல வெப்பநிலை இருக்குது அயனமலை காட்டுல. அதே மாதிரி 2500 மில்லிமீட்டருக்கும் 5000 மில்லிமீட்டருக்கும் இடைப்பட்ட அளவுல தான் அங்க மழை வீழ்ச்சிக்குது. அப்ப அதை ஷோர்ட்டா எழுதி கொள்றாங்க. அதே மாதிரி அங்கே 79% 90% வரை அங்கே ஈரப்பதன் இருக்குது. அதை எழுதுற. அடுத்ததா வந்து தாவர இயல்புன்னு நாங்க ஹெடிங்கோட போட்டோமே. தாவர இயல்புன்ற ஹெடிங்ல போயிட்டு தாவரங்களோட பேர் எழுதல. உங்களுக்கு தாவர இயல்புன்னு நான் ஹெடிங் போட்டதுல அதில் இருக்கிற அந்த அயனமலை காட்டில் இருக்கக்கூடிய தாவரங்கள் எப்படி இருக்குது தான் எழுதணும். எப்படி ஷோர்ட்டா எழுதுற? அடர்த்தியானது, உயரமானது, தண்டு பகுதி நேரானது, பல்லுருவத்தன்மை கொண்டது.
அதே மாதிரி படைகளை கொண்டிருக்கும். இப்படி சிறுசா இந்த தாவரங்களுடைய இயல்புகளை பொய்ஸா எழுதுறோம். அடுத்தது ஹெடிங் போட்டோம் நாங்க தாவரங்கள். தாவரங்கள் என்னென்ன எழுதுற? கருங்காலி, நாகமரம், பொறா, தேக்கு மரம், மகோகனி, மூங்கில், இதெல்லாம் தாவரங்கள் ஹெடிங் போட்டதில் எழுதணும். அடுத்தது வந்து என்ன? விலங்குகள் ஹெடிங் போட்டது. பயில வைத்து விலங்குகள் எழுதுறது குரங்கு, கரடி, சிறுத்தை, அதே மாதிரி நத்தை, காகம், நாகப்பாம்பு, மரங்கொத்தி, இதெல்லாம் வரும் விலங்குகளுக்குள்ள. அப்ப அங்கே போய்த்து விலங்குகளுடனேயும் எழுதுறோம். ஓகே, அதுக்கு பிறகு அப்ப நாங்க அந்த சார்ட் முடிச்சிட்டோமே. அப்ப மத்திய அயனமலை காடை பத்தி எல்லாம் எழுதிட்டோம். ஓகே, எழுதினா இப்படி கீழாளரோட போடுக. பயணமலை காடு சரி. அடுத்ததா 2வது ஹெடிங் போடு இடை வெப்ப வலய காடு. உயிர் பெருந்திணி வகையில ஹெடிங் போடு இடை வெப்ப வலய காடு போட்டு அதுக்கும் முகப்பிரிவு இல்லை. அப்ப இப்படி டேஸ். அடுத்ததா அதை எங்க ஈக்கண்டு எழுதியும் போற. அதே மாதிரி அதோட காலநிலை தன்மை எப்படின்னு எழுதுற. அதாவது காலநிலை தன்மையில என்னென்ன வரணும்? வெப்பநிலை எப்படி, மழை வீழ்ச்சி எப்படி என்று எழுதணும். அதே போல இங்கல தாவர இயல்பு, தாவரங்கள் எப்படி இருக்குது, தாவரங்கள் என்னென்ன இருக்குது, விலங்கினங்கள் என்னென்ன இருக்குது, இப்படி தான் எங்கட சார்ட் ஈக்கணும். ஓகே, இது கிளியரா எல்லாருக்கும்? ஓ டீச்சர். டீச்சர். ஓகே, இந்த வேலை இன்றைக்கு செய்யணும். நாளை கிளாஸ் வர முன்னால எல்லாரும் சென்ட் பண்ணிக்கணும். ஓகே. எஸ், ஓகே. அயனமலை காடுகளை பத்தி நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். அப்ப இப்படியான இதை வந்து நாங்க ஒரு ஸ்டோரி மாதிரியும் தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்ப அயனமலை காடு எடுத்தால் இப்ப உங்களுக்கு மாத்திப்படாமீங்க உண்மை. இப்ப அயனமலை காடது, இடையப்ப வலய காடு அப்படின்னு சொல்லி. அப்ப அதால இந்த அயனமலை காடு எடுத்தோம் என்றால் இந்த பேருக்கு வந்து இதில் உள்ள விஷயங்கள் வந்து ஓகே ஆகுதா, பேருக்குள்ள மாதிரி விளக்கத்தை எங்களால பாடமாய்க்கொள்ளலுமா, இப்படி லேசா நாங்க யாகம் வைக்கிய இந்த விஷயத்த பார்த்துக்கொள்ளணும். ஒரு அயனமலை காடு எடுத்தோன்னு சொன்னால் இது வந்து எப்படி இருக்குது? இந்த அயனமலை காடு நல்லா வெப்பமும் இருக்குது, மழையும் இருக்குது, மழை வீழ்ச்சியும் கிடைக்குது. சராசரியான அளவுல மழை வீழ்ச்சியும் கிடைக்குது, ஒரு வெப்பமும் கிடைக்கிய மாதிரி தான் நீக்கி அந்த அயனமலை காடு. இப்ப இந்த வகை காடுகள் வந்து பார்த்தோம் என்றால் மத்திய கோட்டுக்கு 2 பக்கமாகவும் 10 பாகை வடத்தை நாகலக்கோட்டுக்கு இடைப்பட்ட பிரதேசங்கள்ல தான் இது பரம்பிருக்குது. கண்ட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாருங்க, மெயினா இவ்விடத்துல தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசிய கண்டங்கள்ல தான் இருக்குது. அப்ப உங்களுக்கு இந்த அயனமலை காடுன்னு எடுத்தால் அதுல பரம்பல லேசா எழுதலுமாகணும். இந்த அயனமலை காடு ஈக்குது வந்து பொதுவா ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேரொண்டை எழுதினாலும் உங்களுக்கு சம்டைம் சரி வரையிலும். ஆசியாவில் இருக்கிற ஒரு பேரொண்டு எழுதினாலும் சரி வரையிலும். அதே மாதிரி ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேரொண்டை எழுதினாலும் உங்களுக்கு சரி வரையிலும். அதே மாதிரி தென் அமெரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேரொண்டு எழுதினாலும் உங்களுக்கு சரி வரையிலும். அப்ப இந்த அயனமலை காடுகளை பொறுத்தவரையிலையும் தென் அமெரிக்காலையும் ஆப்பிரிக்காலையும் ஆசியா கண்டங்கள்லையும் தான் இந்த அயனமலை காடுகள் பரம்பிருக்குது. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தென் அமெரிக்கா கண்டத்தை எடுத்து பார்த்தால் அதுல வந்து என்ன வெனிசுவேலா, கொலம்பியா, இதெல்லாம் அந்த ஒரு பேரை சொன்னதே அடுத்த பேரு வார மாதிரியான பேர்கள் தான். அப்ப அந்த இடங்கள்ல உங்களுக்கு மறக்காது. அப்ப வெனிசுவேலா, கொலம்பி இப்படியான பிரதேசங்கள்ல வந்து அமேசன் நாட்டு பகுதியும் அமேசன் காட்டு பகுதியும், அதே மாதிரி ஆப்பிரிக்காலையும் மத்திய ஆப்பிரிக்கால கொங்கோ காட்டு பகுதியும், ஆசியால வந்து இந்தோனேசியா, மலேசியா, அதே மாதிரி பிலிப்பைன்ஸ் இப்படியான நாடுகள்லையும் பரம்பிரிக்கக்கூடிய தென்கிழக்காசிய நாடுகளும் வந்து இதுல உள்ளடங்கி காணப்படுது. இப்ப இதைத்தான் பரம்பல்ல எழுதுறது. இப்போ உங்களுக்கு அயனமலை காடுகளோட முனைப்பான பண்புகள் 3 குறிப்பிட்டு விளக்குகன்னு கேள்வி வருது. வந்தா நீங்க எப்படி ஹெடிங் எடுக்கு? நான் ஆல்ரெடி கெப்பண்ட காலநிலையிட ஹெடிங் 3 சொல்லி தந்தேன். நான் அந்த டைமே சொன்னேன், உயிர் பெருந்திணிவு வந்தாலும் உங்களுக்கு அந்த ஹெடிங் எடுத்து எழுதலும். எதுக்கு 3 ஹெடிங்? மழை வீழ்ச்சி குறிப்பிடலும், மற்ற தாவரங்கள்ல இயல்பு, விலங்கினங்கள்ற அந்த
வெப்பநிலை. அதுக்கு வந்து லேசா பரம்பல் தன்மை, காலநிலை தன்மை, தாவரங்களோட தன்மை எழுதுற. இல்லைங்கன்னா 3 ஹெடிங். பரம்பல் தன்மையில எப்படி எப்படி எல்லாம் எங்க இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, அத கொடுக்குற. அடுத்ததா காலநிலை தன்மைன்னு ஹெடிங் எடுத்தா தான் எங்களுக்கு கொஞ்சம் விளக்கத்தை பெருசா எழுதலும். காலநிலையில இது மெயினா வெப்பம் எந்த அளவு இருக்குது, மழை வீழ்ச்சி இவ்வளவு இருக்குது, எல்லாத்தையும் மிக்ஸா எழுதலும். சும்மா நாங்க வெப்பநிலை மழை வீழ்ச்சின்னு 2ஆ பிரிச்செடுத்தா எழுத எக்ஸ்ட்ரா நாங்க இனிமே யோசிக்க வேண்டி வரும். அதுக்கு 6 வரி மாதிரி விளக்கமிக்கணுமே. இப்ப நீங்க தனியா ஒன்று எடுத்து எழுதி அதுக்கு 2 வரிக்கு எழுதினா மார்க்ஸ் குறைச்சுதான் போடு. அதே டைம்ல காலநிலை தன்மையான ஹெடிங்கை போட்டு 2ஐயும் வச்சு எழுதினோம் என்றால் எங்களுக்கு நல்ல ஒரு மார்க்ஸ் இடத்துல எடுக்கலும். இந்த 3 ஹெடிங்கையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப விலங்குகள் எப்படி எப்படி எந்த ஆயிக்குன்னு சொல்லல, விலங்குகளோட தன்மைன்னு ஹெடிங் கொடுக்கலாம். தாவரங்கள் தன்மைன்னு தாவரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தாவரங்களோட பேர் எழுது. ஓகே, இப்ப இது நான் இப்ப கேள்வி கேட்பேன். இப்ப அயனமலை காடு படிச்சு முடிஞ்ச பிறகு அயனமலை காடு எப்படி எந்த ஈக்குன்னு நான் கேட்பேன். இப்ப இதை முடிச்சதும் ஓகே. அடுத்ததா அயனமலை காட பரம்பல் இப்படித்தான். அப்ப அதை மெயின் பண்ணி அந்த 3 கண்ணங்களையும் தெரிஞ்சுக்கொண்டு 3 கண்ணங்களை மீக்கிற நாடுகளை வந்து தெரிஞ்சுக்கொண்டா சரி. லேசா ஞாபகம் இருக்கு. அடுத்தது அயனமலை காட்டோட இயல்பு எப்படி, அதாவது இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு எங்களுக்கு ஒரு ஹெடிங் காலநிலை தன்மைன்னு சொல்லி அங்க வந்து உயிர் வெப்பநிலை வந்து நிலவுறதை பார்க்கலும். அதே மாதிரி அந்த வகையில 27 பாகை 30 பாகைக்கும் இடைப்பட்ட அளவுல வந்து வெப்பநிலை இங்க நிலவுது. அதே மாதிரி ஆண்டு முழுவதும் இங்க வந்து வெப்பம் கிடைக்கிறத வந்து எங்களுக்கு பார்க்கலும். அதே மாதிரி இங்க வந்து உயர்மலை வீழ்ச்சி நிலவுறத வந்து சொல்லலும். அதாவது சராசரியாக 2500 மில்லிமீட்டர் தொடக்கம் 5000 மில்லிமீட்டருக்கு இடைப்பட்ட அளவுல வந்து இங்க மழை கிடைக்குது. அதே மாதிரி இங்க வந்து உயர்ந்த ஈரப்பத நிலவுறத பார்க்கலும். அதாவது 79% 90% இடைப்பட்ட அளவுல வந்து நிலவுது. இப்படி எங்களுக்கு காலநிலை தன்மையை எடுத்து நோக்கியலும் 2 காலநிலை தன்மை ஹெடிங் போட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இது வெளிமேல். அடுத்தது தாவரத்திட இயல்பு, தாவரத்திட தன்மை என்ன எடுத்து பார்த்தோம் என்றால் இங்க இருக்கக்கூடிய தாவரம் இந்த அயனமலை காடு இத வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது நாங்க பார்த்தோமே இந்த AAM AF AW அதுல நாங்க ஃபர்ஸ்டோட பார்த்தது என்ன, AF AM காலநிலையா AW காலநிலையா? எஸ், வெரி குட். AF காலநிலை. அந்த AF காலநிலை மாறியேதான் இந்த அயனமலை காடு. அந்த AF காலநிலை மாறிதான் இந்த அயனமலை காடு. கிட்டத்தட்ட 2 விளக்கம் கொஞ்சம் ஒரு மாதிரிதான். அந்த மெயினா AF காலநிலையிலேயும் வந்து தாவரம் எல்லாம் நல்லா பெருசா இருக்கும், நல்லா இதா வளர்ந்தது, கொத்தா இருக்கிறது, பல்லுறு தன்மை கொண்டது, பல வகை தன்மை கொண்டதா இருக்குது, அடர்த்தியான தாவரங்களா இருக்குது, அது உயரமா வளர்ந்தது. அதேதான் இந்த அயனமலை காட்டிலே, இந்த அயனமலை காட்டிலிருக்கிற தாவரமும் அதே போமட்ல அப்படியே தான் நீக்கும். அப்ப அது 2க்கும் உண்ட யாபம் வச்சுக்கொள்ளையிலும், அது வந்தால் அதுக்கு எழுதலும், இது வந்தால் இதுக்கும் எழுதலும் தான். பொதுவா அதிலையும் தாவரங்களுக்கு படைகளுக்கு இதிலையும் தான். அப்ப தாவரத்திட இயல்பெடுத்தோம் அப்படின்னு சொன்னால் தாவரம் வந்து நல்லா அடர்த்தியா இருக்கும், உயரமா வளர்ந்திக்கும், 45 மீட்டர் வரைக்கும் தாவரத்துல தண்டு பகுதி நேரா இருக்கும். உயரமான அடர்த்தியான தாவரங்களை வந்து தாங்கி நிக்கிறதுக்கு இந்த தாவரங்கள் வந்து பக்க வேர்களை கொண்டிருக்கும். அதே போல தாவரங்கள் வந்து பல்வகைமை கொண்டதா இருக்கும், நிறைய எல்லா தாவரங்கள் கொண்டும் மீக்கும். அதே மாதிரி தாவரங்கள் வந்து நல்ல பல்லுறு தன்மை கொண்டதாக இருக்கும். இதே போல இந்த தாவரங்கள் எல்லாம் வந்து காரணம் இங்க நல்ல மழையும் கிடைக்குது, நல்லா வெப்பமும் கிடைக்குது. ஆகவே நல்ல மழையும் வெப்பம் 2ம் கிடைக்கிறதால அந்த ஒளியை பெற்று கொள்ளக்கூடிய மாதிரி தாவரங்கள் வந்து நல்ல தாவர படைகளை வந்து கொண்டிருக்கும். அதே போல அப்படி இருக்கிறதாலதான் அது உயரமாகவும் வளருது. 2ம் கிடைக்கிறதால மழையும் வெப்பமும் கிடைக்கிறதால தான்.
அந்த வகையில் அது வெளிப்படை, விதானப்படை, உபவிதானப்படை, பச்சை தாவரப்படைன்னு சொல்லி பிரிச்சு பார்க்க. அதுல வந்து வெளிப்படை 35 மீட்டர் 45 மீட்டர் உயரமான மரங்களை கொண்டு அமைஞ்சிருக்கும். விதானப்படை 25 மீட்டர்லேருந்து 35 மீட்டர் வரையான உயரங்களை கொண்டிருக்கும். அடுத்தது உபவிதானப்படை வந்து 15க்கும் 25க்கும் இடைப்பட்ட உயரத்தை கொண்டிருக்கும். பச்சை தாவரப்படை வந்து 5க்கும் 15க்கும் இடைப்பட்ட உயரத்தை கொண்டிருக்கும். இந்த வகை தாவர தண்டுகள் வந்து காய்க்கும் பூக்கும் இயல்பை கொண்டிருக்கும். இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கீழ்வளரிகள் வந்து நல்லா குறைவாத்தான் நீக்கும். அதே போல இங்க வந்து இருக்கக்கூடிய தாவர வகைகளும் விலங்கினங்களும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தாவர வகைகள்ல கருங்காலி, ஹொரா, நாகமரம், தேக்கு, மகோகனி இதே தான் நாங்க பார்த்தோம். ஏஎஃப் காலநிலையிலையும் இந்த தாவரம் தான் நீக்கி. கருங்காலி, அதே போல ஹொரா, நாகமரம், தேக்கு மரம், மகோகனி இதுகளை செல்லும். அடுத்தது வந்து என்ன விலங்கினங்கள். விலங்கினங்கள் எடுத்து நோக்கினோம்னு சொன்னா குரங்கு, நத்தை, மரங்கொத்தி, சிறுத்தை, நாகப்பாம்பு இதுகளை குறிப்பிடலும். ஓகே, இப்ப சொல்லுங்க ஒருத்தரும். யார் சரி ஒருத்தர் சொன்னா ஓகே. அயனமலை காடு. அயனமலை காடை எடுத்தோம் என்றால் அயனமலை காடு எப்படி பரம்பிக்கும்? எங்கெங்க பரம்பி இருக்குது? மத்திய தென் ஆப்பிரிக்காவுல ஆசியா கண்டத்துல பரம்பி இருக்கு. அந்த தென் அமெரிக்கா கண்டங்கள்ல வெனிசுவேலா, கொலம்பியா அந்த பிரதேசங்கள்ல பரம்பி இருக்கிறதோட அமேசான்ல வந்து நடுப்பகுதியில பரம்பி இருக்கு. ஆப்பிரிக்காவுல வந்து கொங்கோ அந்த பகுதிகள்ல பரம்பி இருக்கிறதோட ஆசியாவில வந்து மலேசியா, இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள்ல வந்து இந்த அயனமலை காடுகள் வந்து பரம்பி இருக்கு. எஸ், வெரி குட். இது வந்து மறக்கப்படாது. அயனமலை காடுன்னு எடுத்தால் அது வந்து மெயினா ஆசியாலையும் தென் ஆப்பிரிக்காலையும் அமெரிக்காலையும் இருக்கு. அந்த இடங்களை வந்து தெரிஞ்சு கொண்டா சரி. அடுத்ததா இங்க இருக்கிற காலநிலை தன்மை எப்படி? இங்கு வந்து வெப்பநிலை உயர்வாக காணப்படுகின்றது. 27 பாகை தொடக்கம் 30 பாகைக்கு செல்சியஸ்க்கு இடைப்பட்ட வெப்பநிலை நிலவுது. அதே மாதிரி வருடம் முழுவதும் வந்து அதிகமான மழை வீழ்ச்சியும் சராசரியாக பார்த்தோம்னா 25,000 மில்லிமீட்டர் தொடக்கம் 50,000 மில்லிமீட்டருக்கும் இடைப்பட்ட மழை வீழ்ச்சி இங்க ஏற்படுது. அதே மாதிரி உயர்ந்த ஈரப்பதனும் காணப்படுது. 79 தொடக்கம் 90க்கும் இடைப்பட்ட ஈரப்பதன் தன்மை வந்து அங்க காணப்படுது. எஸ், ஓகே. அடுத்ததா இங்க வந்திருக்கிற தாவரத்திட தன்மை, அதுல தாவர தன்மை சொல்லிட்டு உதாரணமாக குறிப்பிடுவோமானால்னு சொல்லி தாவரங்களோட பேர்கள் 3 சொல்லணும் தான் அதோட விளக்கம் வரணும். ஓகே, தாவரத்திட தன்மை எப்படி எழுத போறோம்? மேம் நான் சொல்லவா? ஓகே. தாவரங்கள் வந்து அடர்த்தியாக வளரக்கூடிய தன்மை காணப்படுகின்றது. அதே மாதிரி உயரமாக வளரக்கூடியது. 45 மீட்டர் உயரமான அளவில் வந்து வளரும். தாவரங்கள் வந்து தண்டு பகுதி வந்து நேராக காணப்படும். அடர்த்தியான தாவரங்களை வந்து தாங்கி பிடிக்கக்கூடிய தன்மையில வந்து பக்கவேர்கள் வந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி பல்வகைமை வந்து தாவரங்கள் வந்து பல்வகைமை கொண்டிருக்கு. பல்லுருவ தன்மையும் தாவரங்கள் கொண்டிருக்கு. அதே மாதிரி ஒளியை பெற்றுக்கொள்ளக்கூடிய 4 தாவரப்படைகளை வந்து காணப்படுகின்றது. உதாரணமா பார்த்தோம்னா கருங்காலி, நாகமரம், தேக்கு மரம், மகோகனி என்பவற்றை குறிப்பிடலாம். எஸ், ஓகே. அதுல வந்து எங்களுக்கு அந்த விரிச்சி தாவர படைகளை வந்து பெருசா செல்ல வேண்டிய தேவையோண்டு இல்ல. படைகள் இருக்குது என்றதை சொல்லி இது எழுதினாலும் போதும். அடுத்ததா 2வதா பார்ப்போம், இடைவெப்ப வலய காடுகள். இடைவெப்ப வலய காடுகள் எடுத்தோம் என்றால் அது எப்படி எல்லாம் பரம்பிரிக்குது என்று சொல்லி பார்த்தால், இப்படியான காடுகள் வந்து 2 அரை கோலங்கள்ல 2 அரை கோலம் என்றா என்ன? ரெண்டு அரை கோலம்னு சொல்லியத
வட அரைக்கோளமும் தென் அரைக்கோளமும் மிஸ். எஸ், வட அரைக்கோளத்தையும் தென் அரைக்கோளத்தையும் தான் சொல்லு. அப்ப அந்த 2 அரைக்கோளங்கள்லையும் 50 பாகைக்கும் 60 பாகைக்கும் இடைப்பட்ட பிரதேசத்துல பரம்பிரிக்கிறது தான் என்ன இந்த இடை வெப்ப வலய காடு. பேர்லயே பார்க்கலுமே இடை வெப்ப வலயம். அப்ப இதுக்கு பிறகு அது மறக்கப்படாது. பரம்பல் என்று சொல்லி பரம்பல் தன்மைன்னா உங்களுக்கு அது ஞாபகம் வரும். 2 அரைக்கோளங்களையும் இடையில இருக்குது, அதான் இடை வெப்ப வலய காடு. அந்த வகையில கண்ட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்ப இடைப்பகுதியில தானே, அப்ப அந்த கிழக்கு சைட்லயே மேற்கு சைட்லயே தான் அதோட ஆன்சரே வரணும் அந்த இடங்கள் சொல்லிக்கிட்ட. இப்ப அதுல வந்து தென் அமெரிக்காட மேற்கரையோர பகுதி, வட அமெரிக்காட கிழக்கு கரையோர பகுதி, அது அப்படி செல்லுறதுக்கு காரணம் அது இடையில் இருக்கிறதால தான். கிழக்கு மேற்கு, கிழக்கு மத்தி, மத்தி கிழக்கு அப்படின்னு வருது எல்லா ஆன்சருமே. இப்ப வட அமெரிக்காட கிழக்கரையோர பகுதியும் தென் அமெரிக்காட மேற்கு கரையோர பகுதியும் வட ஐரோப்பிய பகுதியும் ஐரோப்பாட மத்திய பகுதி, அதே மாதிரி ஆசியாட கிழக்கு பகுதி. கிழக்கு பகுதியில தான் மெயினா இந்த சீனாவும் ஜப்பானும் இருக்குது. அதே மாதிரி ஆஸ்திரேலியாட கிழக்கு தென்கரையோர பகுதி. இதுகள்ல தான் இடை வெப்ப வலயக்காடு பரம்பிருக்குது. இதுக்கு பிறகு மறக்கப்படாது, இடை வெப்ப வலயக்காடு என்றால் இந்த மத்திய கிழக்கு, கிழக்கு தெற்கு மேற்கான அப்படின்னு வந்த விடைகள் தான் இதுல வரும், இடைவெப்ப வலய காட்டுக்குள்ள வரும். அதுல வந்து கிழக்கு ஆசியாட கிழக்கு பகுதி என்று சொல்லிக்கிட்டா அதுலதான் ஜப்பானும் சீனாவும் வர, அதிடையும் கிழக்கு பகுதியில தான் இந்த இடைவெப்ப வலய காடுகள் இருக்குது. ஓகே, அப்ப பரம்பல் தன்மை கிளியரா? இடைவெப்ப வலயக்காடு ஓகே. அடுத்தது இயல்புகள், இடைவெப்ப வலயக்காட்டு இயல்புகள். அதாவது இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெப்பநிலை வந்து ஆண்டு முழுவதும் சீரற்றதாக காணப்படுவதோடு ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கும். இடையில இருக்குது, அப்ப அதால அப்படின்னா சும்மா வச்சுக்கிறது இடையிலே இருக்குது. ஆகவே அங்க வந்து வெப்பம் வந்து ஆண்டு முழுவதும் சீரற்றதாக காணப்படுவதோட ஏற்றத்தாழ்வுகளை கொண்டுதான் நீக்கும். அதே மாதிரி இங்க வந்து பார்த்தோம்னா வெப்பநிலை வந்து 15 பாகை செல்சியஸ் வரைக்கும் நீக்கும். ஆனா நாங்க முந்தி பார்த்தோம் அதுல வந்து வெப்பநிலை எந்த அளவில் இருந்த 27 தொடக்கம் 30 வரைக்கும் இருந்து. ஆனா இங்க இதுல 27க்கு பனியே குறையாது எங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்ததுல அயனமலை காட்டுல. ஆனா இங்க வந்து 15 பாகை செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அதே போல கோடை பருவத்திலே வெப்பநிலை வீழ்ச்சி அதிகமாகும், மழை வீழ்ச்சி மிக குறைவா இருக்கும். மழை வீழ்ச்சி சுமார் 750 மில்லிமீட்டருக்கும் 1500 மில்லிமீட்டருக்கும் இடைப்பட்ட அளவுல தான் இருக்கும். ஆனா நாங்க முந்தி பார்த்த அயனமலை காட்டுல எல்லாம் நல்லா கூட மழை வீழ்ச்சி 2500 5000 வரைக்கும் மழை கிடைக்கும். இது இடை வெப்ப வலயமே, ஆகவே இங்க வந்து மழை கிடைக்கிற அளவு குறைச்சல். அதாவது 750க்கும் 1500 மில்லிமீட்டர் இடைப்பட்ட அளவுல தான் இங்க மழை கிடைக்கும். அதே மாதிரி நல்ல தெளிவான பருவ மாற்றங்களை கொண்டிருக்கும். அதே போல மண் வந்து நல்ல அதிக வளமும் போஷணையும் கொண்டு மண் இருக்கும். அடுத்ததா தாவரத்திட இயல்பு. தாவரத்திட ஈர்ப்பு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தாவரங்கள் வந்து இங்க அதிக படர்த்தன்மை கொண்டவையா இருக்கும். ஆனா அயனமலை காடுகளை போல அடர்த்தியானது இல்லை. அடர்த்தி தான், ஆனாலும் அயனமலை காடுகளை விட அடர்த்தி குறைவு. ஏண்டால் அயனமலை காடுகள் வந்து நல்லா வெப்பமும் கிடைக்குது, நல்லா மழையும் கிடைக்குது, இப்ப நல்லா வளர்ந்திக்கும். ஆனா இங்க மழை கிடைக்கிற அளவு குறைச்சல், வெப்பம் வந்து கிடைக்கிற அளவு குறைச்சல், மழை கிடைக்கிற அளவும் குறைச்சல், வெப்பம் கிடைக்கிற அளவும் குறைச்சல், சொன்ன கூலாவும். அதனால இங்க வந்து கொஞ்சம் அதை விடையும் படர்த்தன்மை வந்து குறைவாய்க்கும். ஆனா பதத்தன்மை கொண்டதா தான் நீக்கும், ஆனா அதை விடையும் குறைவாய்க்கும். அதே போல தாவரங்கள் வந்து உயரமா வளரும், சாதாரணமான அளவுல வளர்ந்திக்கும். அதாவது 25-30 மீட்டர் உயரம் வரைக்கும். ஆனா நாங்க பார்த்தோம் அயனமலை காடு வந்து அவிடுசரம் வந்து 45 மீட்டர் வரையும் நீக்கும்னு சொல்லி. ஆனா இது வந்து அந்த அளவுக்கு உயரம் இல்லை, இது 30 வரைக்கும் தான் இதோட உயரம் இருக்கும் இங்க. அதாவது இடைவெப்ப வலய காட்டுல வந்து உயரம் இடை அளவுல தான், ஒரு சாதாரண அளவுல தான் இருக்கும். அதே மாதிரி படை அமைப்பும் கொஞ்சம் இருக்கும். போல தாவரங்கள் வந்து பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி வேறுபடும் தன்மை கொண்டது. அதாவது எப்படி அந்த மாரி காலத்துல இலைகள் வந்து உதிரும், கோடை காலத்துல வந்து அது பசுமையா இருக்கும், கீழ்வளரிகளும் இருக்கும், உயிர் பல்வகைமை தன்மையும்
இங்க குறைச்சல். ஆனா ஈக்கிதான், உயிர் பல்லகைமைகள் ஈக்கிதான். ஆனா அயனமலை காற்றை போல நல்லா இல்லை. அதே போல இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கால மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி இலையுதிர் காடுகள் இங்கு பசுமையான காடுகள்னு சொல்லியும் வகைப்படுத்தப்படுது. அங்க இங்க இருக்கக்கூடிய தாவர வகைகள் பார்த்தோம்னா ஓக், பீச், பேச், இப்படி லேசா பாருங்க 3 பேரும் ஒரு மாதிரி. ஓக், பீச், பேச், மாபிள், செஸ்னட்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு எம்சிக்யூலையும் கேட்டு வரையிலும். அதாவது இடைவெப்ப வலய காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு உதாரணம் பின்வரும் தாவர உதாரணம் அல்லாதது அல்லது உதாரணம் அப்படின்னு கேட்டு வரையிலும். இந்த பேர்கள் எல்லாத்தையும் தான் தெரிஞ்சுக்கணும். முன்னுக்கிற 3 பின்னால அப்படி பாடமாக்கலாம். எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. சொன்ன எம்சிக்யூல வரையிலும். அதே மாதிரி இங்க பாசி புட்களும் இருக்குது. அதே போல இங்க வந்து பார்த்தோம்னா விலங்கினங்கள் எடுத்து நோக்கினா எருமை, மான், நரி, மர அணில், ஆந்த, குயில், புறா அப்படியானவைகள் இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த பேர்கள் இந்த விலங்கினங்கள் வந்து மறக்குது மாத்திப்படுது அப்படி என்றால் அதுக்கு என்ன செய்யலும் என்றால் உங்களுக்கு பாருங்க சும்மா நீங்க இங்க வந்து புட்கள் பாசீனம் ஈக்காம நல்லா புட்கள் பாசீனம் எல்லாம் நல்லா மேலதிகமா ஈக்க. அப்ப அதனால அதோட திண்டு வளருற மாதிரி மீன் கூடையா மான், எருமையெல்லாம் வந்து அந்த புட்களை தானே தின்னும். அப்ப அதால பாசீனம் இது ஈக்கண்டு இடைவெப்ப வலயத்துல ஈக்கண்டத்தால விலங்கினங்கள்ல உங்களுக்கு மறக்கப்படாது. எருமையும் வருமையில. அதே மாதிரி பறவை இனங்கள் கொஞ்சம் கூடையா வரும் விபத்துல. மர, நிலாந்த, குயில், புறா இப்படி பறவை இனங்கள் ஈக்கிறதெல்லாம் இந்த இடைவெப்ப வலயத்துக்குள்ளதான் வரும். ஓகே, இப்ப சொல்லுங்க எல்லாரும். இடைவெப்ப வலய காட்டிட பரம்பல் தன்மை எப்படி? இதுக்கு விட வந்து ஒத்தரை செல்லோனம் 3க்கும் பரம்பல் தன்மை எப்படி இருக்குது, அதே மாதிரி காலநிலை தன்மை எப்படி இருக்குது, தாவரத்திட தன்மை எப்படி இருக்குது. இங்க ஆன்சர் வரல. யாருக்கு சொல்லலும்? நதா, ஃபஸ்னா, ஃபர்ஹா, ஹம்தா, ஃபர்ஹானா, மூணேம் ஒரு டைம்ல கேட்டா சொல்றீங்கல்ல. இஹ்சானா, யத்துஷானி, ஷாஹினி. பெருசா பாடமாக்கவே ஒண்ணும் இல்ல, சும்மா சொல்லலும் இது இப்படி இருக்குது, இதுல இப்படி இருக்குது, இதுல இந்த தான் நீக்கி இந்த தாவரம் தான் நிக்குது. ஓகே, முடியுது. டைம் போது குயிக்கா ஒருத்தர் சொல்லுங்க, சின்னதான் அடுத்தது போயிரு. மேம் நான் சொல்றேன் மேம். ஓகே. இடைவெப்ப வலயக்காடுகளின் பரம்பல் பார்த்தோம்னா 2 அரைக்கோளங்களிலும் இடைப்பட்ட பிரதேசத்துல வந்து பரம்பி காணப்படுது. வட அமெரிக்காவுல கிழக்கு கரையோர பகுதியிலும், தென் அமெரிக்கால வந்து மேற்கு கரையோர பகுதியிலையும், வட ஐரோப்பிய பகுதியிலையும், ஆசியாவின் கிழக்கு பகுதியில உதாரணமா பார்த்தோம்னா கொரியா, ஜப்பான், சீனா ஆகிய இடங்கள்லயும், ஆஸ்திரேலியாவுல வந்து கிழக்கு மற்றும் தென் கரையோர பகுதியிலையும் பரம்பி இருக்கு. இதுல காலநிலை இயல்புகளை பார்த்தோம்னா வெப்பநிலை வந்து ஆண்டு முழுவதும் வந்து சீரற்றதாக காணப்படுது. ஏற்றத்தாழ்வுகளையும் கொண்டு காணப்படுது. வெப்பநிலை பார்த்தோம்னா 15 செல்சியஸ் வரை காணப்படுகின்றது. கோடை காலத்துல வந்து வெப்பநிலை வீழ்ச்சி வந்து அதிகமா இருக்கு.
மழை வீழ்ச்சியும் குறைவாகவே பதிவாகிறது. மழை வீழ்ச்சி வந்து வருடம் முழுவதும் பார்த்தோம்னா 750 மில்லிமீட்டர் தொடக்கம் 1500 மில்லிமீட்டருக்கு இடைப்பட்ட மழை வீழ்ச்சி தான் அங்க பதிவாகுது. மண் வந்து அதிக வளத்தையும் போசனையும் கொண்டதாக காணப்படுது. தாவரத்தின் இயல்புகள் பார்த்தோம்னா அயன மலை காடுகளை போன்று அடர்த்தியாக இல்லாம ஆனா ஓரளவு அடர்த்தியை கொண்ட தாவரங்கள் வந்து வளரக்கூடிய தன்மை அங்க காணப்படுது. உயரமாக வளரக்கூடியது. சாதாரணமா பார்த்தோம்னா 25 தொடக்கம் 30 மீட்டர் உயரம் வரை காணப்படுகின்றது. தாவரங்கள் வந்து அதிகளவான படையாக்கத்தை வந்து குறிப்பிட்ட அளவிலான படையாக்கத்தை வந்து கொண்டிருக்கு. பருவ காலத்துக்கு ஏற்ப வந்து தாவரங்கள் வந்து வேறுபடும் தன்மை கொண்டதாக காணப்படுது. மாரி காலத்துல வந்து இலைகள் வந்து உதிர்வடையுது. அதே மாதிரி கோடை காலத்துல பார்த்தோம்னா பசுமையாக காட்சியளிக்குது. உயிர் பல்வகைமை வந்து அயனமலை காடுகளை வந்து சற்று குறைவானதாகவே இருக்கு. இதுல காணப்படுகின்ற தாவர வகைகள் பார்த்தோம்னா மாப்பின், எல்ம், செஸ்னட் போன்ற தாவர வகைகளை குறிப்பிடலாம். விலங்கு பார்த்தோம்னா நரி, மான், மர அணில், ஆந்தை, புறா என்பவற்றையும் குறிப்பிடலாம். இங்கு வந்து பாசி இனங்களும் காணப்படுது. எஸ், வெரி குட். நீங்க இது பாடமாக்கி தானே சொன்னது கேட்டு விளங்கி? ஆமாங்க. எஸ், ஓகே. அடுத்ததான் நான் 3வதுக்கு போவோம். மத்திய தரை காடு. அதான் நான் சொன்னேன், சான்ஸ் தார ஒருத்தருக்கு அதை குயிக்கா நீங்க அந்த சான்ஸ் எடுத்துக்கொள்ளணும். நீங்க அப்படி சொன்னா அது ஞாபகம் மீக்கும். இன்னொரு நாளைக்கு ஞாபகப்படுத்தி பாரு, ஞாபகம் மீக்கும். மத்திய தரை காடு அடுத்த 3வது. இதுல பரம்பல் பார்த்தோம்னா இது மத்தியில் இருக்கிற மத்திய தரை காடு. மத்திய தரை காடு அந்த பேரை வச்சு நான் கொஞ்சம் யோசிக்கணும். மத்திய தரை காடு அப்படின்னு சொன்னால் அது இங்க எப்படியான இடங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தால், இவ்வகை காடுகள் வந்து ஐரோப்பாட தென்கரையோர பகுதிகள்லையும் ஆப்பிரிக்காட வடகரையோர பகுதிகள்லையும் மத்திய தரைக்கடலை சூழ்ந்த பகுதிகள்லையும் வட அமெரிக்கால கலிபோர்னியா பகுதிகள்லையும் தென் அமெரிக்காட சிலி கரையோர பகுதிகள்லையும் தென்னாப்பிரிக்கால கேப் டவுன் சூழ்ந்த பகுதிகள்லையும் ஆஸ்திரேலியால பேர்ல் எனும் அட்லாண்டிஸ் சூழ்ந்த பகுதிகள்லையும் இப்படியான காடுகள் வந்து இருக்குதாம். இப்ப இந்த மத்திய தரை காடுகள் வந்து ஏன்னா கரையோர பகுதி என்று வரக்கூடிய விடைகளா வந்து இருக்குது. அதாவது ஐரோப்பாட தென்கரையோர பகுதி, இதே மாதிரி ஆப்பிரிக்காட வடகரையோர பகுதி. ஐரோப்பாட தென்கரையோர பகுதியிலே ஆப்பிரிக்காட வடகரையோர பகுதிகளிலே மத்திய தரை கடலை சூழ்ந்த இடங்கள்லையும் தான் இந்த மத்திய தரை காடுகள் இருக்குது. அதில் கலிபோர்னியா, தெனசிலி, இதே மாதிரி கேப் டவுன், ஆஸ்திரேலியால பேர்ல் இப்படியான இடங்கள்ல இருக்கிறதையும் பார்க்கலும். மத்திய தரை காடுகள் இப்படித்தான் பரம்பிருக்குது. அடுத்ததான் இந்த மத்திய தரை காடுகளோட இயல்புகள், காலநிலை தன்மை எடுத்து நோக்கினோம் அப்படின்னு சொன்னால் அதுல வந்து இவ்வகை காடுகள் வந்து காணப்படக்கூடிய இடங்கள்ல வெப்பநிலை வந்து 26.6 பாதரகம் 32.2 பாகை வரைக்கும் வேறுபடக்கூடியதா இருக்குது. இதே மாதிரி அப்ப கிட்டத்தட்ட நாங்க ஆல்ரெடி பார்த்த 2 காலநிலையை விடவும் இங்க வெப்பம் கூடையா குறைச்சலாம். இங்க வெப்பம் கூட, அதாவது 26.6 தொடக்கம் 32.2. நான் முன்னு பார்த்தது வந்து வெப்பம் இட வெப்ப வலத்துல 15 பாகை வரையும் தான் நீக்கி. அது மாதிரி அடுத்ததுல 27, 30, இது 32 வரும். ஆகவே இங்க கிட்டத்தட்ட கொஞ்சம் உயர் வெப்பநிலை நிலவக்கூடிய பகுதி தான் மத்திய தரை காடு. இந்த மத்திய தரை காடுண்டாலே உங்களுக்கு யாது வரணும், இங்க நல்லா வெப்பம். அதே மாதிரி குளிர்காலத்துல வந்து பார்த்தோம் என்றால் நல்லா குறையும். நல்லா வெப்பம் வரும் உண்டோ நல்லா குறையும். அதாவது அப்படி பார்க்க சொல்லி உங்களுக்கு யாது வருது. இவருக்கு உதாரணமா எங்களுக்கு அந்த ஒசுக சைடுகளை தான் செல்லலுமெண்டு, வட அமெரிக்கா சைடு தான் செல்லலுமே. நல்லா அங்க வந்து அப்படித்தான் நல்லா குளிர் வார ஒன்றும் நல்லா நல்லா குளிரா இருக்கும். ஒரு காலம் ஃபுல்லா மிச்ச நாளைக்கு குளிர் வந்தே இருக்கும். இப்போ அப்படிக்கு டைம்ல
10 பாக வரைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சு போகும். மழை வீழ்ச்சியும் இல்லை. அதே மாதிரி ஆண்டு சராசரி மழை வீழ்ச்சி வந்து 762 மில்லிமீட்டர் வரை அதே மாதிரி மழை வீழ்ச்சி வந்து சீரான தன்மை கொண்டதாக வந்து காணப்படும். அதே போல இந்த மாரி காலம் வந்து நல்ல குளிராயிருக்கும். கோடை காலம் வந்து நல்ல வெப்பமாக இருக்கும். மழை வீழ்ச்சியும் வந்து இல்லாம இருக்கும். மழை வீழ்ச்சியும் இல்லாம இருக்கும். அதனால இப்படி இந்த காலநிலை தன்மை வந்து எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. நல்ல மாரி காலத்துல குளிராயிருக்கும், கோடை காலம் வந்தா வெப்பமாயிருக்கும், மழை வீழ்ச்சியும் இல்லை. அப்ப ரெண்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரு சமமான சூழல்ல இல்லை. இந்த மத்திய தரை காட்டுல ஒன்றோ நல்லா சூடிக்கும், ஒன்றோ நல்லா குளிர் இருக்கும். அதாவது குளிர் வெப்பம் வந்தா 26 32 வரைக்கும் கூடும். அதே மாதிரி இங்கல வந்து இது கூடிட்டு சொன்னால் வெப்பம் கூடின மாதிரி, மழை வீழ்ச்சி வந்து நல்லா குளிர் கூடிட்டேன்னா 10 பாக வரைக்கும் நல்லா வீச்சடைஞ்சு விட்டு நல்லா குளிரா இருக்கும். ஒன்றுக்கும் இடைப்பட்டதா வந்து இல்ல இந்த மத்திய தரை காட்டுல. அதே மாதிரி இங்க வந்து தாவரங்களுடைய இயல்புகள் எடுத்து நோக்கினோம் அப்படின்னு சொன்னால், தாவரங்கள் வந்து நல்ல கோடை கால வறட்சி தாங்கி வளரக்கூடிய வகையில வந்து இங்க தாவரங்கள் எல்லாம் நல்லா வளர்ந்திருக்கும். இசைவாக்க தன்மைகளாக இருக்கும். இலைகள் எல்லாம் நல்ல மெழுகு தன்மை கொண்டதா இருக்கும். காரணம் என்ன? இந்த இலைகள் எல்லாம் நல்ல மெழுகுத்தன்மையா கொண்டிருக்குது அப்படின்னு சொன்னா காரணம் அதிக சூடையும் அதிக வெப்பத்தையும் அதிக குளிரையும் தாக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி கோணம் என்றதாலதான் இங்க வந்து முட்களோட இருக்குது, மெழுகுத்தன்மை கொண்டதா இருக்குது, தடித்த தோள்கள் இருக்குது, ஆழமான வேர்த்தொகுதியை கொண்டிருக்குது. விளங்குனா? அப்ப அதை வச்சே எங்களுக்கு வந்து விளக்கம் எழுதி கொள்ள இயலுமே. இப்ப இவ்விடம் வந்து இந்த மத்திய தரை காடு என்று செல்லுறது வந்து நல்லா சூடு உண்டோ, நல்லா சூடு ஒன்று நல்லா குளிர். அப்ப அதுக்கேற்ற மாதிரிதான் தாவரங்கள் வந்து இருக்குது. அப்ப தாவரங்கள் இயல்புகள் லேசாயங்களுக்கு எழுதி கொள்ள இயலும். இப்ப ஆழமான வேர்த்தொகுதிக்கிறதுக்கு காரணம் என்ன? நல்லா மழை வந்த டைம்ல இருக்கிற டைம்ல அது தண்ணியை சேமிச்சு வைக்கும். நல்லா வெப்பம் நிலவுற டைம்ல அந்த அதை யூஸ் பண்ணும். அந்த வெப்பம் நிலவு டைம்ல அந்த தாவரங்கள் வந்து அது நல்லா ஆழமாக்கித்தால அதுக்குள்ள மாதிரி அது வளர்ந்துட்டு போகும். அது தண்டுகள் வந்து இகிற தலைய மாதிரிதான் ஆழமான வேர்த்தொகுதியும் தண்டு வந்து முடிச்சோட மீக்குது. அப்ப அதால வந்து நல்ல வெப்பம் நிலையினாலும் அந்த தாவரத்துக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதே போல நல்லா மழை பெய்ஞ்சால் வந்து இதாவாத மாதிரி தடித்த தோள்கள் இருக்குது. நல்லா வெயில் வந்தால் இந்த இதாக்காத மாதிரி தடித்த தோள்கள் இருக்குது. அதே மாதிரி அந்த புகை நிறத்தால வந்து மூடப்பட்டிருக்கும், மெழுகுத்தன்மை கொண்டதா இருக்கும். இப்ப நல்லா குளிர் வந்து சொன்னா பனிக்கட்டி எல்லாம் விழுமா டைமுக்கு தாக்குற மாதிரி இருக்கும். அதே போல இலைகள் வந்து கொஞ்சம் நல்ல முட்களோடு இருக்கும். அப்ப அந்த இதுக்கு ஏத்த மாதிரி காலநிலைக்கு ஏத்த மாதிரி கோடை கால வறட்சியை தாங்கி வளரக்கூடிய வகையில வந்து இங்க தாவரங்கள் வந்து வளர்ந்திருக்கும். அதே மாதிரி இங்க தாவர வகைகள் எடுத்து பார்த்தோம்னா யூக்லிப், சீதர் மரம், ஓக் மரம், அதே மாதிரி ஒளி மரம், பெயின், ரோஸ்மேரி இப்படியான மரங்கள் வந்து இங்க ஈக்கிறத பார்க்கலும், தேவதாரு இப்படியான மரங்களை வந்து எங்களுக்கு உதாரணமாக குறிப்பிடலும். அதே போல இங்க வந்து பார்த்தோம்னால் விலங்கினங்கள், இது வந்து விலங்கினங்கள் பார்த்தோன்னா நல்லா மழை ஈக்குது, ஒன்றோ நல்லா சூடு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்க ஓனாய் ஈக்கும், மான், நரி, ஓனாய் அத்தான். அதே போல வண்ண பறவைகள் இருக்கும், அழகிய வண்ண பறவைகள் இருக்கும். இதுகளைத்தான் செல்லேலும். ஓகே, மத்திய தரை காடு பத்தி யாருக்கு செல்லேலும்? ஸ்டோரி மாதிரியே செல்லேலுமே லேசா. ஹம்தா, நதா, பருஹா, ஓகே நான் ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் தாரேன். அதுக்குள்ள வந்து விளங்கி கொண்டு செல்லுங்க. ஒத்தருக்கு தான் செல்லும்.
மிஸ் நான் சொல்லவா? ஓகே ஓகே சொல்லுங்க. பாபா பிரியா. பாபா பிரியா நீங்க பேசுறதுனா கேட்கல, கேக்குது. Hello? சொல்லுங்க. நீங்க மைக்க வந்து மியூட் பண்ணினா நல்லா. ஓகே சரி, வேற ஒருத்தர். கொஞ்சம் அதுதான் சிக்கல் எல்லாருக்கும். சவுண்டா இருந்தா பேசிக்கொள்ள கஷ்டம். ஓகே நதா சொல்லுங்க. நீங்க பேசுறது விளங்குறது இல்ல. நீங்க ஆனா மைக்க வந்து மியூட் பண்ணித்தான் நீக்குது, ஆனா விளங்குது இல்ல பேசியது. இந்த பேர்ட மைக் பிரச்சனை. ஓகே குயிக்கா இன்னொருத்தர். நான் சொல்லவா? ஓகே சாஹினி தான் சொல்றீங்க. ஓகே வெரி குட், நல்லா சொல்லுங்க. மத்திய தரைக்காடுகள். மத்திய தரைக்காடுகள் வந்து ஐரோப்பாவின் தென்கரையோர பகுதிகளிலையும் வடகரையோர பகுதிகள்ல ஆப்பிரிக்காவோட வடகரையோர பகுதிகளிலையும் மத்திய தரைக்கடலை சூழ்ந்த பகுதிகளிலையும் காணப்படுது. அது மட்டும் இல்லாம வட அமெரிக்காவில் கலிபோர்னியா, தென்னாப்பிரிக்காவில் கேம்டவுன் மற்றும் ஆஸ்திரேலியாவில் பேல் போன்ற பகுதிகளில் வந்து மத்திய தரைக்காடுகள் பரம்பி காணப்படுது. இதுல காலநிலை தன்மை பார்த்தோம்னா வெப்பநிலை வந்து உயர்வாக 26.6 தொடக்கம் 32.2 வரை வெப்பநிலை வந்து உயர்வான வெப்பநிலை நிலவுது. அது மட்டும் இல்லாம குளிர்கால பகுதியில வந்து வெப்பநிலை வந்து சராசரியாக 10 பாகை செல்சியஸ் வரை வந்து வீழ்ச்சி அடையுது. மழை வீழ்ச்சி அளவு வந்து மிக குறைவாகவே காணப்படுது. ஆண்டு முழுவதும் சராசரி மழை வீழ்ச்சி பார்த்தோம்னா 762 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி வந்து பதிவாகுது. மழை வீழ்ச்சி வந்து ஒரு சீரான தன்மை கொண்டதாகவே காணப்படுது. மாரிக்காலம் வந்து குளிராகவும் கோடை காலம் வந்து வெப்பமானதாகவும் காணப்படுகின்றது. அடுத்து தாவரங்களின் இயல்புகள் பார்த்தோம்னா கோடைக்கால வறட்சியை வந்து தாங்கி வளரக்கூடிய தன்மை வந்து தாவரங்கள்ல காணப்படுது. இலைகள் வந்து முட்களோட காணப்படுகின்றது. மெழுகுத்தன்மை கொண்டவையாகவும் காணப்படுகின்றது. தடித்த தோள்கள் காணப்படுகின்றது. தண்டுகள் வந்து முடிச்சுக்களோட காணப்படுகின்றது. ஆழமான வேர் தொகுதிகளை கொண்டு காணப்படுகின்றது. தாவர வகைகள் பார்த்தோம்னா ரோஸ்மெரி, பைன், யுக்கலிப்டிஸ் மற்றும் சீதர் போன்ற மரங்களை குறிப்பிடலாம். விலங்கினங்கள் பார்த்தோம்னா மான், ஓநாய், நரி, வண்ண பறவைகள் என்பவற்றை குறிப்பிடலாம். எஸ் ஓகே. இப்போ இன்றைக்கு நான் இது 3 தான் சொல்லித்தாரேன். ஏன்னா எல்லாத்தையும் 7 பாடமாக்கினா உங்களுக்கு அது மாத்திப்படலையும். அதால இப்ப இது மாத்திப்படாது. ஒன்று பார்த்தோம் நாங்க டெஸ்டோட பார்த்தது வந்து 2மே சரியா கிடைச்சி நடுநிலை அழிக்கிறது. அதுதான் அயனமலைக்காடு. அதுக்கு அடுத்ததா நாங்க பார்த்தோம் 2வதா இடை வெப்ப வலயக்காடு. அது எல்லாத்துக்கும் நடுவிழிக்கிறது. அதாவது எல்லாம் ஒரு சாதாரண அளவுல வந்து இருக்கும். அதான் இடை வெப்ப வலயக்காடா பார்த்தோம். அதுக்கு அடுத்ததா 3வதா நாங்க பார்த்தது அதுல வந்து இடை வெப்ப வலயக்காட்டுக்கு அடுத்ததா உள்ளது மத்திய தரைக்காடு. மத்திய தரைக்காட்டுல வந்து எல்லாமே கூட ஒன்றோ நல்லா சூடாயிக்கும், ஒன்றோ நல்லா குளிரா இருக்கும். அப்படியான ஒன்றுதான் 3வதா பார்த்தோம். அப்ப இப்ப இது மறக்காதொருத்தருக்கும் இந்த 3 விஷயங்களையும் இன்னும் நாளைக்கும் மார்னிங்கோட ரிமைண்ட் பண்ணுங்க.
அதுக்கு அடுத்ததா நாளைக்குள்ள கிளாஸ்ல நாங்க மற்ற உயிர் பெருந்திணிவுகளை பார்ப்போம். ஓகே, கிளியரா இதே படிச்சது எல்லாருக்கும்? நினைக்கிற மாதிரி பாடம் ஆயிக்கும். கிளியர் தானே எல்லாருக்கும்? ஓ டீச்சர். ஓகே, எஸ். ஓகே, அப்போ நான் இதோட கிளாஸை வைண்ட் அப் பண்ணியேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செமினாரில் ஜாயின் ஆயிக்கோங்க எல்லாரும்.